சாந்தி. எல்லாரையும் பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து கிளாஸ் ரூம்ல வியூல பார்த்து கொண்டிருக்கேன். இது வந்து கீதா பாடசாலை. எல்லாரும் வந்து சிவராத்திரி, ஹோலி எல்லாமே கொண்டாடி இருப்பீங்க. இந்த முறை ஜோதிலிங்க தரிசனம் செய்ததா கேள்விப்பட்டேன். சரி, நல்லது. ஒரு குரூப் வந்து இப்ப மதுபன்ல இருப்பாங்க நினைக்கிறேன். இன்றைக்கு தலைப்பு வந்து இந்த மாசம் இந்த அவ்யக்தம் சமீட்சை கொடுக்கப்படுறது அந்த தலைப்பிலே தான் பார்க்க போறோம். சத்தியம், சத்தியத்தை பத்தி பாபா நிறைய விஷயங்கள் சொல்றாரு. சத்தியமும் இல்ல பண்புகளும் வந்து எங்களோட பிராமண கலாச்சாரம். நாங்க எல்லாருமே வந்து இந்த சங்கமயத்துல வந்து மிக முக்கியமான பாகத்தை நடிச்சு கொண்டிருக்கோம். நாங்க வந்து காலத்தின் அடிப்படையில, நாடகத்தின் அடிப்படையில வெவ்வேறு காலங்கள்ல வந்து பாபா கிட்ட வந்திருக்கலாம். நான் எல்லாருமே வந்து ஒரு முக்கியமான பாகத்தை வந்து கடைசியா கொடுக்கப்பட்ட முரளியில கூட நாங்க கேட்டு வந்தோம். பாபா வந்து சொல்லியிருந்தார் எங்களை சுயமரியாதை, முக்கியமான 2 சுயமரியாதை. எவ்வளவு மேன்மையான ஆத்மா ஞாபகம் இருக்கா? இது வந்து ஆ, மூதாதை ஆத்மா என்று பூர்வஜ். அடுத்து வந்து பூஜிக்க தகுதி வாய்ந்த இந்த முழு உலகத்துக்கும் வந்து சக்தி கொடுக்கக்கூடியவர்கள் நாங்க தான் பிராமணர்கள். அப்படி ஒரு பெரிய பொறுப்பு வந்து பாபா எங்களுக்கு கொடுத்தார். எனவே நாங்க எல்லாருமே வந்து விசேஷமான பாபா அடிக்கடி சொல்ற விஷயம் தான் ஒரு மாலை தான், வெற்றி மாலை. வெற்றி மாலையில வந்து நாங்க ஒரு மணிகளா இருக்கோம். ஒவ்வொரு மணியும் வந்து விசேஷமானது. அந்த மணிகள் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே நெருக்கமா இருக்கும். ஒவ்வொரு மணிக்கும் இடையில ஒரே அளவுதான் இருக்கும். ஸ்பேஸ், இடைவெளி. அப்பதான் அந்த மாலை வந்து ரொம்ப அழகா இருக்கும். மாலைன்ற மணிகளுக்கு இடையில உள்ள வித்தியாசம், அந்த ஸ்பேஸ் வந்து வெவ்வேறாக இருந்தா அந்த மாலை வந்து ரொம்ப அழகா இருக்காது. நாங்க அந்த வெற்றி மாலைன்ற மணிகளா உருவாகி கொண்டிருக்கோம். இப்ப பாபா அடிக்கடி சொன்ன விஷயம் தான் இந்த சம்ஸ்காரங்கள்ல விஷயம். மதுமல்லையும் வந்து அந்த தலைப்புல தான் வெளிநாட்டவர்களுக்கான நிகழ்ச்சி. சம்ஸ்காரங்கள். நாங்க எல்லாருமே வந்து வேறு வேற குடும்பம், வேறு வேற சூழல்ல இருந்து வந்திருக்கோம். நாங்க எல்லாருமே தமிழர்கள் என்றாலும் கூட ஒவ்வொருத்தருக்கும் சம்ஸ்காரங்கள் வந்து வித்தியாசம். நாங்க கடந்த கால வாழ்க்கை முறை, அதே நேரம் இந்த பிறவி, நாங்க எடுத்த சூழல், குடும்பம் எல்லாமே வந்து எங்களோட சம்ஸ்காரங்களை வந்து தாக்கத்தை நான் பாபா கிட்ட வந்த பிறகு பிராமண கலாச்சாரத்தை கடைசி முரளியில 2 நாளுக்கு முதல் தான் நடந்து நினைக்கிறேன். கடைசி முறையில பாபா இரட்டை வெளிநாட்டவர்களுக்கு விசேஷமா சொல்லும் பொழுது எங்களோட கலாச்சாரத்தை நாங்க மாத்தி இந்த பிராமண கலாச்சாரத்துக்கு நாங்க வந்திருக்கோம். எப்படி நாங்க இந்த பிராமண கலாச்சாரத்தை நாங்க ஏற்றுக்கொண்டோமோ அதே போல அதுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு பாபா எல்லாமே பாத்தீங்கன்னா சத்தியத்தின் அடிப்படையில தான் நாங்க வந்து இந்த பிராமண வாழ்க்கையில வந்ததன் காரணம் வந்து நாங்க எல்லாருமே வந்து ஏதோ ஒரு வகையில சத்தியத்தை தேடிக்கொண்டோம். ஏதோ ஒரு வகை இறைவனை சில பேர் தேடி இருப்பாங்க. சில பேர் வந்து வாழ்க்கையின் அர்த்தத்தை வந்து இல்லாட்டி
ஏதோ ஒரு தேடல் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஸோ முழுமையா பார்க்க போனா சத்தியம் தான். ஏன்னா சத்தியம் தான் எங்களோட அடிப்படை. எங்களோட எல்லா குணங்களும் பார்த்தீங்கன்னா சத்தியத்தில். சிவபாபா என்று சொல்லும் பொழுது அவர் சத்தியமானவர். சத்தியமான தந்தை வந்து எங்களை வந்து சத்தியமானவர்கள் ஆக்குறாரு. ஏன்டா நான் வந்து சத்தியமான உலகத்துக்கு போறோம். சத்தியம் என்று சொல்லும்போது அதுக்கு எதிர்கருத்து வந்து பொய்மை. இந்த உலகத்துல வந்து நாங்க பார்க்கிறது வந்து எல்லாமே பொய்மையா இருக்கு. அந்த பொய்மையில இருந்து நாங்க விடுபட்டு தான் இப்ப இந்த பிராமண குடும்பத்துக்குள்ள நாங்க வந்திருக்கோம். ஏன்டா பாபா அது சொல்லுவாரு, விருப்பமின்மை, எல்லையற்ற விருப்பமின்மை. ஏன்டா பிராமணர்களாகிய எங்களுக்கு அடிப்படையான குணம் வந்து சத்தியம். சத்தியம் இல்லாம எங்களால இருக்க முடியாது. பொய்மையை வந்து எங்களால பார்க்கவும் முடியாது. பொய்மையா இருக்கவும் முடியாது. அதுதான் தர்மம் என்று சொல்லப்படும். இந்த உலகத்துல வந்து எல்லாமே அதர்மம். அப்ப நாங்க எல்லாருமே வந்து முதலாவது அறிமுகமானது வந்து இந்த ஞானத்தின் அடிப்படையில தான். பாபா வந்து தானே வந்து தன்னுடைய அறிமுகத்தை, அவரே வந்து அறிமுகத்தை கொடுக்க மட்டும் எங்களால சரியாக புரிஞ்சு கொள்ள முடியல. அவருடைய அறிமுகத்தின் அடிப்படையில தான் எங்களுக்கு புதிய பிறவி கிடைக்குது. சத்தியமான ஒரு பிறவி. சத்தியம் உருவாகிறது வந்து பாத்தீங்கன்னா ஞானம். ஞானத்தின் அடிப்படையில் தான் அந்த இப்ப இவ்வளவு காலமா நாங்க வாழ்ந்த வாழ்க்கை வந்து பொய்மையின் அடிப்படையில இருக்கு. பொய்மை என்று சொல்லும் பொழுது எது பொய்மை? இது சரீரம் உட்பட பஞ்சபூதங்களும் பொய்மையா இருக்கு. அதாவது நாங்க எது இவ்வளவு காலம் நினைச்சு உண்மை என்று நினைச்சு கொண்டு வந்தோமோ அது எல்லாமே பொய்மை. பாபாவோட ஞானத்தின் அடிப்படையில உண்மையான அந்த சத்தியம் என்னன்னு நாங்க போறோம். சத்தியம் என்று சொல்லும் பொழுது அதுக்கு நிச்சயமா வந்து அழிவு இருக்காது. எப்பவுமே வந்து நிரந்தரமானது. இப்ப நான் சத்தியமானவன், நான் ஆத்மா, எப்பவுமே வந்து நிரந்தரமானவன். அதே போல இறைவனும் சத்தியமானவர், அவரும் நிரந்தரமானவர். அதே போல இந்த முழு நாடகத்தை எடுத்துக்கொண்டாலும் வந்து இல்லாம 3 விஷயம் வந்து வலியுறுத்தும். இப்ப நாடகத்துல வந்து பல காட்சிகள் வருதுன்னா புகழ்ச்சி, இகழ்ச்சி, மரியாதை, அவமரியாதை, ஏற்றத்தாழ்வுகள், வெற்றி தோல்வி, பல விஷயங்கள் வருது. பாபா சொல்றாரு சத்தியத்தின் அடிப்படையில வந்து நாங்க இருக்கும் பொழுது ஏதாவது ஒன்று தவறு நடந்தாலும் கூட அந்த தவறுலையும் கூட நாங்க ஒரு நல்லதை பார்ப்போம். நாடகத்தின் அடிப்படையில எல்லாமே நல்லதாவே நடந்து கொண்டிருக்கு. ஒவ்வொரு காட்சிக்கும் வந்து இல்ல காரணம். நாடகம் என்று சொல்லும் பொழுது கர்மம், தர்மம் ரெண்டும் சேர்ந்திருக்கு. கர்மத்தின் அடிப்படையில தான் எங்களோட வாழ்க்கையை வந்து தீர்மானிக்கும். எல்லாமே வந்து நல்லதுதான். தவறான பாதகமான சூழ்நிலையா இருக்கட்டும், ஏதாவது நஷ்டமா இருக்கட்டும், அதை ஏற்றுக்கொள்றதுக்கு வந்து இந்த சத்தியம் வந்து எங்களுக்கு உதவி செய்யும். பாபா சத்தியத்தை பத்தி பல விஷயங்கள் சொல்லியிருக்காரு. இப்ப நாங்க சத்தியமான உலகத்தை நோக்கி தான் போறோம். இந்த நாங்க இந்த பழைய உலகத்துல வாழ்ந்து கொண்டு எங்களோட நினைவு வந்து பாபா சொல்லுவாரு, எதை நாங்க நினைக்கணும்? இது வந்து முதலாவது நாங்க நினைக்க வேண்டியது, பாபா இன்றைக்கு முரளியில சொன்னாரு, ஆத்மா என்ற புரிந்துணர்வு. நான் வந்து என்னோட ஆத்மா வந்து நான் புரிஞ்சுக்கணும். முதலாவது சத்தியம். அதன் அடிப்படையில வந்து நான் வந்து தந்தையை நினைவு செய்வேன். அடுத்தது வந்து என்னுடைய வீடு. ஏன்னா நான் வீட்டுக்கு போவதுக்கு தயாரா இருக்கேன். எல்லாருமே வந்து நாங்க எல்லாருமே எந்த வயசுல இருந்தாலும் கூட நாங்க எல்லாருமே ஓய்வு பெறும் ஸ்திதியில சொல்லுங்க பாபா. இப்ப நாங்க அதுக்கு வந்து தயார்படுத்தணும். இப்ப பாபா கிட்டத்திலே மொழியில சொன்னாரு,
நேத்தா இருக்கட்டும், ஓய்வு பெறும் ஸ்திதி. உலகத்துல கூட ஒரு குறிப்பிட்ட வயசு வந்தா ரிட்டயர்மென்ட்ன்னு சொல்றாங்க. ஓய்வு பெறும். ஆனா வந்து அதுக்கான தயார்படுத்தல்லாம் செய்றாங்க. சில விஷயங்கள் வந்து நாங்க விடுபடணும், அமைதியா இருக்கணும் அப்படிலாம் நினைக்கிறாங்க. ஆனா யாருமே வந்து வீட்டுக்கு போகணும் வந்து சிந்திக்கல. பாபாவோட ஞானத்தின் அடிப்படையில தான் நாங்க அத புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு தான் தெரியும். எங்களோட வீடு எங்களோட வீடு வந்து சத்தியமான, அமைதியான, மௌனமான ஒரு உலகம். அப்ப அந்த வீட்டுக்கு எப்படி போறது? அந்த வீடு எப்படி இருக்கும்? எல்லாமே வந்து பாபா ஞானத்துல சொல்லி அதனால சங்கமயத்துல இருந்து கொண்டே அதை எங்களால வந்து அனுபவம் செய்ய முடியும். அப்போ தந்தையை நினைவு செய்றோம், அந்த வீட்டை நினைவு செய்றோம். அடுத்தது வந்து சத்தியமான பூமி. அடுத்தது நாங்க எங்க போக போறோம்? வீட்டுக்கு போன பிறகு நாங்க பழையபடி இந்த பூமிக்கு, அழகான பூமிக்கு, சத்தியமான பூமிக்கு நாங்க இறங்கி வருவோம். என்னோட பாகத்தை வந்து மீண்டும் நடிக்க ஆரம்பிக்கும். அப்ப எல்லாமே வந்து உண்மையா இருக்கும். சத்தியமான உலகத்துல எல்லாமே வந்து சத்தியமா இருக்கு. இது வந்து கலியுகம், பொய்மையான உலகம். எல்லாமே வந்து பொய்மையா. பொய்மையான உலகத்துல வந்து எல்லாமே வந்து தற்காலிகமா தான். நாங்க நினைக்கிற அமைதியா இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும், அன்பா இருக்கட்டும், எல்லாமே வந்து தற்காலிகமா இருக்கு. ஆனா சத்தியமான உலகத்துல வந்து எல்லாமே வந்து நிரந்தரமானது. அன்பா இருக்கட்டும், ஆரோக்கியமா இருக்கட்டும், எல்லாமே முழுமை. முழுமையும் சம்பூர்ணமும் நிறைந்ததுதான் இந்த சத்தியமான. அதாவது நான் வந்து பிறந்து ஒரு உடல் எடுக்கும் பொழுது, அந்த உடல்ல வந்து முழுமையான ஆயுள் காலம். அந்த முழு ஆயுள் காலம் வந்து நான் வந்து சந்தோஷமா இருக்கிறேன், அன்பா இருக்கிறேன். எல்லா குணங்களோடையும் இருக்கிறேன். அதுதான் உண்மையான சத்தியம். சத்தியமான பூமி. அப்ப இயற்கை, எங்களோட வாழ்க்கை முறை, ஆட்சியம், தர்மம் எல்லாமே வந்து உண்மையா. இப்ப உள்ள உலகத்துக்கும் ஆரம்பத்துல நாங்க வாழ்ந்த உலகத்துக்கும் இடையில இரவுக்கும் பகலுக்கும் உள்ள வித்தியாசம். இப்ப சத்தியம் என்று சொல்லும் பொழுது எல்லா குணங்களும் வந்து அங்கே நாங்க சத்தியத்தை பத்தி பார்ப்போம்ல, அங்க வந்து எல்லா குணங்களும் வந்து நிரம்பி இருக்கு. இப்ப குணங்கள்னு சொல்லும் பொழுது ஒரு அழகான பூங்கொத்தை கூட நாங்க எடுக்கலாம். பூங்கொத்தை பார்க்கும் பொழுது பல்வேறு விதமான பூக்கள் இருக்கும். ஒவ்வொரு பூக்களும் வெவ்வேறு விதமான நறுமணத்தை கொண்டிருக்கும். வெவ்வேறு வர்ணங்களை கொண்டிருக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப கவர்ச்சியா இருக்கும். அப்ப அந்த சம்பூர்ணமான ஒரு தன்மை இருக்கு. அதுதான் சத்தியம். அப்ப நான் வந்து சத்தியமானவன், சத்தியமானவனா இருந்தேன். திரும்பவும் வந்து அப்படி ஆயிக்கொண்டிருக்கும். இப்ப எனக்குள்ளேயே வந்து எல்லா குணங்களும், அந்த குணங்களை மறைச்சு கொண்டு இருக்கிறது வந்து பொய்மை. பொய்மை என்று சொல்லும் பொழுது என்னுடைய பழைய சம்ஸ்காரங்கள், பழைய சுபாவம் இவையெல்லாம் தான் என்ன மறைச்சு. எனக்குள்ள உள்ள நல்ல குணங்களை வந்து நான் கொண்டு வந்தேன். பாபா சொல்றாரு, நாங்க வந்து தந்தையை நினைவு செய்யறது மட்டுமல்ல, தெய்வீக குணங்களையும் வந்து கிரகிக்கணும். அதாவது தெய்வீக குணங்களை வந்து எங்களோட வாழ்க்கையில பயன்படுத்தணும். அந்த தெய்வீக குணங்களுடனே நாங்க வாழணும். அன்பா பழகுறதா இருக்கட்டும், இனிமையா பேசுறதா இருக்கட்டும், எல்லாரோடையும் ஒத்துழைக்கிறது, அந்த மாதிரி குணங்களை வந்து எங்களோட வாழ்க்கையில வந்து இப்போ குணங்களை வாழ்க்கையில பயன்படுத்தும் பொழுது, அங்க சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா, சம்ஸ்கார முரண்பாடுகள் வந்து சம்ஸ்கார முரண்பாடுகள் ஏன் வருது? நாங்க எல்லாமே பாபா கிட்ட வந்துட்டோம். ஒரே குடும்பமா இருக்கிறோம். பிராமண குடும்பமா இருக்கிறோம். மரியாதை கோட்பாடுகள் எல்லாம் தெரியுது. ஸ்ரீமத் என்றா என்னன்னு தெரியுது. அப்படி இருக்கும் பொழுதும் சில முரண்பாடுகள் வரத்தான் செய்யும். ஏனென்றா அந்த சம்ஸ்காரங்கள். நாங்க கடந்த காலத்துல
நாங்க வாழ்ந்து வந்த சூழல் வந்து வித்தியாசம். அப்ப சம்ஸ்கார முரண்பாடுகள், அந்த சம்ஸ்கார முரண்பாடுகளை இல்லாமக்கிறதுக்கு வந்து நான் வந்து சில நேரங்கள்ல விட்டு கொடுக்க வேண்டியிருக்கு, சகித்து கொள்ள வேண்டியிருக்கு, எல்லாரோடையும் அனுசரிச்சு போக வேண்டியிருக்கு. சக்திகள். அப்ப சத்தியத்தின் சகவாசம் என்ன? பாபா சொல்லாரு, இது வந்து இவ்வளவு காலமா நாங்க பொய்மையின் சகவாசத்தோட இருந்தோம். அதாவது உங்களை சுத்தி இருக்கிற உறவினர்களா இருக்கட்டும், நண்பர்களா இருக்கட்டும், எல்லா உறவு முறையும் வந்து பந்தனங்கள்ன்ற அடிப்படையில தான். சொர்க்கத்துல வந்து உறவு முறைகள் இருக்கு, பந்தனங்கள் இருக்குல்ல, சுமை இருக்கு. இப்ப வந்து கர்ம பந்தனங்கள். அப்ப பாபா சொல்லாரு, நாங்க வீடு திரும்பணும்டா, நாங்க வந்து இந்த கர்ம பந்தனங்களை வந்து அப்பதான் நாங்க வீடு திரும்பலாம். அப்ப நாங்க வீடு திரும்புறதுக்கு முதலாவது வந்து இந்த வீட்டின் கதவு திறக்கணும். இந்த வீட்டின் கதவை வந்து எப்படி திறக்க? சிவராத்திரி முறையில வந்து பாபா வீட்டை திறக்கணும். முதலாவது வந்து நாங்க எல்லையற்ற விருப்பமின்மை என்ற மனோபாவத்தை உருவாக்கணும். எல்லையற்ற விருப்பமின்மை என்ற மனோபாவத்தை உருவாக்கும் பொழுது நாங்க படிப்படியா இந்த பழைய உலகத்துல இருந்து நாங்க விடுபடுவோம். முற்றிலும் விடுபட்டாதான் நாங்க வீட்டுக்கு திரும்பலாம். ஏதோ ஒரு சின்ன ஒரு ஆசை, சின்ன ஒரு பற்று, ஒரு தேவை, ஒரு நினைவு இருக்கும் என்றால் அது வந்து என்ன செய்யும்? இந்த புவி ஈர்ப்பு விசை அது ஈர்க்கிற மாதிரி எங்களை வந்து இந்த பூமியை நோக்கி ஈர்த்து கொண்டே. அதனால பாபா சொல்லாரு, நாங்க இந்த பூமியில வாழ்ந்து கொண்டே எல்லையற்ற விருப்பமின்மைய லிமிட்டட் விசி. அதுக்கு பாபா சொல்றாரு, இன்னொரு காரணம் வந்து நாங்க சரீர உணர்வுக்கான எல்லா கதவுகளையும் பூட்டணும். அதுக்கு அடிப்படையா இருக்கிறது வந்து நான் என்னுடைய நான் என்னுடைய என்ற உணர்வை வந்து நாங்க இப்ப மாத்தணும். நான் என்று சொல்லும் பொழுது நான் ஒரு ஆத்மா, என்னுடையது என்று சொல்லும் பொழுது பாபா. பாபாவை தவிர வேற யாருமே வந்து என்னுடையவர் கிடையாது. எனக்கு சொந்தமானது எல்லாமே வந்து பாபாவுக்கு சொந்தமானது. எனக்கு சொந்தமான எதுவா இருந்தாலும் அது நான் வந்து பாபாவோட சேவைக்காக பயன்படுத்துறேன். எனக்கு சொந்தமா எதுவும் இருந்தாலும் கூட ஒரு நம்பிக்கை பொறுப்பாளரா வந்து நான் பார்த்துக்கொள்றேன். நான் வந்து அதுக்கு சொந்தக்காரன் கிடையாது. இன்னொரு விஷயத்த பாபா பயிற்சி பண்ண சொல்றாரு. நான் வந்து எல்லையற்ற விருப்பமின்மையை கொண்டிருக்கணும், அதே நேரம் வீடு திரும்பணும். அதுக்கு வந்து நான் என்ற ஆசைகளை வந்து நான் முடிக்கணும். ஏதோ ஒரு ஆசைகள் வந்து இருந்து கொண்டே இருக்கு. பாத்தீங்கன்னா பாபா சொல்றாரு, நாங்க வந்து இந்த உலகத்துல வந்து விருந்தாளியா வந்திருக்கோம். உலகத்துல விருந்தாளி என்று சொல்லும் பொழுது என்ன விசேஷத்தன்மை? விருந்தாளி என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு தெரியும், நாங்க குறிப்பிட்ட காலத்துலதான் நாங்க இருப்போம். 2 நாளைக்கு, 3 நாளைக்கு, ஒரு கிழமை விருந்தாளி கெஸ்டா போறோம். கெஸ்ட்ன்னு சொல்லும் பொழுது எனக்கு தெரியும், நான் இந்த குறிப்பிட்ட காலம் தான் இங்க இருக்கேன். நான் பாவிக்கிற பொருள் எதுவுமே வந்து எனக்கு சொந்தம் கிடையாது. அதை வந்து உரிமை கொண்டாடவும் முடியாது, நான் எடுத்து போகவும் முடியாது. நான் வந்து கெஸ்ட். அதே போலதான் இந்த சங்கமயத்துல நாங்க கடைசி பிறவியில இருக்கோம். இவ்வளவு காலம் 5000 ஆண்டுகள் கொண்ட நாங்க வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டோம். நாங்க வரும் பொழுது ஒரு விருந்தாளியா தான் வந்தோம். ஆனா 84 பிறவி எடுத்தோன்னு என்னாச்சு? நாங்க வந்து பாக்குறதெல்லாம் எனக்கு சொந்தம் என்று நான் நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். பொருளா இருக்கட்டும், நிலமா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், அந்தஸ்தா இருக்கட்டும், உறவினர்களா இருக்கட்டும், எத்தனையோ விஷயங்கள் நான் என்னுடையது என்று நான் நினைக்க ஆரம்பிச்சேன். அதனால வந்து
என்ன நடக்குது? என்னால வந்து உடனே வந்து அதுல இருந்து விடுபட முடியாம இருக்கு. இப்ப வந்து நாங்க படிப்படியா என்ன பயிற்சி செய்யணும்னா, அந்த சத்தியம். சத்தியத்தோட நாங்க சகவாசம். நான் வந்து முதலாவது நான் யாரு? ஹோலி கொண்டாடும் போது கூட பார்த்தீங்கன்னா, அதுதானே பாபா எங்களுக்கு சொல்றாரு. ஒரே ஒருவருடைய சகவாசத்துல நிறத்தால நிறம் தீட்டப்படும். அப்ப நான் வந்து ஆத்மாவா இருக்கேன். என்னுடைய தந்தை வந்து சிவபாபா. எல்லா உறவுகளும் வந்து சிவபாபா. சிவபாபாவை தவிர வேற யாருமே வந்து எனக்கு சொந்தம். என்றைக்கு வந்து நான் பாத்தீங்கன்னா, நான் என்னுடைய என்ற உணர்வு இருக்கும்போது அது வந்து எல்லைக்கு உட்பட்டது. ஆனா எல்லாத்தையும் வந்து விட்டுட்டு பாபா என்று நாங்க வந்த பிறகு இந்த முழு உலகம் வந்து எங்களுக்கு சொந்தமா. என்றைக்கு நான் வந்து பாபாவை கண்டு கொண்டேன், நான் வந்து எதையுமே வந்து துறக்கல. மேல நிறைய விஷயங்களை வந்து நான் பெற்றுக்கொண்டேன். என்னுடைய சிறப்பியல்புகளா இருக்கட்டும், குணங்களா இருக்கட்டும், திறமைகளா இருக்கட்டும், இந்த பிராமண குடும்பமா இருக்கட்டும், இந்த நிறைய விஷயங்களை வந்து நாங்க பெற்றிருக்கோம். எதையுமே வந்து துறக்கல. எல்லைக்கு உட்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கோம். இப்போ வந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை. குடும்பம்னு சொல்லும்போது முழு உலகம் வந்து எங்களுக்கு எல்லாமே ஆரம்பமானது இறைவனுடைய ஞானம். ஞானம் வந்து பாத்தீங்கன்னா சத்தியமானது. ஞானத்தின் அடிப்படையில நடக்குது முதலாவது. என்னுடைய புத்தி வந்து சக்தி. இவ்வளவு காலம் வந்து உலக விஷயத்தை பத்தி தான் நாங்க சிந்திச்சு கொண்டோம். எல்லாமே அழியக்கூடிய விஷயங்களை தான் சிந்திச்சு கொண்டோம். அதனால எங்களோட உறவு முறைகள் கூட பாத்தீங்கன்னா நிரந்தரம் இல்லாம இருந்துச்சு. ஏற்றத்தாழ்வுகள், குழப்பங்கள், சச்சரவுகள் எல்லாமே இருந்துச்சு. ஆனா இப்ப வந்து அதே விஷயத்தை பாத்தீங்கன்னா நாங்க வந்து எங்களோட புத்தி வந்து தெய்வீகமாக்கப்பட்டிருக்கு. ஊட்டப்பட்டிருக்கு. அப்ப அந்த ஏற்றத்தாழ்வுகள் வந்து படிப்படியா குறைஞ்சு இப்ப வந்து எல்லாரோடையும் அனுசரிச்சு போற மாதிரி சக்தி வந்து எங்களுக்கு கிடைச்சு. இது எல்லாமே வந்து ஞானத்தின் அடிப்படையில வந்து ஞானம் என்பது மூன்றாவது கண் என்று சொல்றோம். தெய்வீக கண். அதன் மூலமா வந்து நாங்க பார்க்க ஆரம்பிச்சோம். இவ்வளவு காலமா நாங்க பௌதிகமா தான் பார்த்தோம். இப்ப வந்து மூன்றாவது கண் மூலமா நாங்க அப்ப சத்தியம் என்றதை அறிஞ்ச பிறகு முதலாவது நடக்கிறது என்ன? பல குணங்கள்ல வந்து பயமின்மை என்ற இவ்வளவு காலம் பயத்தோட தான் நாங்க வாழ்ந்து கொண்டோம். இப்ப என்ன நடக்குது? பயமற்ற தன்மை. நிறைய விஷயங்கள்ல பயம் இருந்தது. ஏன் பயம் வருதுண்டா, அது வந்து ஒரு விஷயம் நிச்சயம் இல்லாத பொழுது ஒரு பயம் ஏற்படும். ஒரு பதவியா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், குடும்ப உறவு முறையா இருக்கட்டும், வியாபாரமா இருக்கட்டும். அங்க நிச்சயமற்ற தன்மை இருக்கும் பொழுது ஒரு பயம் ஏற்படும். இதெல்லாம் எனக்கு விடுபட்டு போயிருமோ, இல்லாம போயிருமோ, பயம். இந்த உடல் கூட நிரந்தரம் இல்லாம இருக்கு. ஒரு பயம். இந்த உடல் இல்லாட்டி நான் என்ன செய்வேன்? நான் இல்லாட்டி என்னுடைய குடும்பத்தை யார் பார்த்துக்கொள்வது? என்னுடைய வியாபாரத்தை யார் பார்த்துக்கொள்வது? பல விஷயத்துல வந்து நாங்க பயம். அஹ், ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஞானத்தின் அடிப்படையில அந்த பயமற்ற தன்மை. ஏன்னா உண்மையில நானே அழியாதவன். இப்ப என்ன சுத்தி இருக்கிற எதுவுமே வந்து அழியாதது. மற்ற விஷயங்கள் எல்லாம் தற்காலிகமானது. அதை நான் புரிஞ்சுக்கொள்றேன். நான் வந்து ஒரு நம்பிக்கை பொறுப்பாளராக தான் இருக்கேன். அப்ப பயம் இல்லாம போகும் பொழுது என்ன நடக்குது இயல்பா? பயம் என்பது ஒரு பாரம். சரீர உணர்வுனா சரீர உணர்வு எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பாரம், சுமை. அத வந்து என்ன வந்து கீழ் நோக்கி தான் கொண்டு வரும். இப்ப பயம் இல்லாம வந்துட்டேன்டா பாரம் இல்லாம வரும், லேசா வரும். இப்ப பாத்தீங்கன்னா எனக்குள்ளே ஒரு சந்தோஷம் ஏற்படுது. தான் பாபா சொல்றாரு, சந்தோஷ நடனம் ஆடக்கூடியவர்களா நாங்க இருக்கோம்.
பௌதிகமான நடனம் கிடையாது. இது மனதால இதயபூர்வமாக வந்து நாங்க நடனத்தை வந்து ஆடலாம். அதீந்திரிய சுகம் என்றும் பாபா. ஏன்னா பயம் இல்லாம போகும்போது கவலையற்ற சக்கரவர்த்திகளான ஆகும். எங்களுக்கு எதுவுமே வந்து கவலை கிடையாது. ஏன்னா என்னுடையது என்று எதுவுமே கிடையாது. என்னுடைய ஒருவர் மட்டும். அடுத்தது சத்தியம் என்று சொல்லும் பொழுது சத்திய சகவாசம், சத்தியத்தின் படகு. நாங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு படகுக்குள்ள வந்திருக்கோம். கப்பல், பெரிய ஒரு கப்பல். பாபா வந்து எங்க எல்லாரையுமே வந்து அந்த கப்பல்ல ஏற்றிருக்காரு. அவர் தான் எங்களோட வாழ்க்கையை வந்து கொண்டு இப்ப இது வந்து சத்தியத்தின படகுன்னு. சத்திய படகு வந்து ஆடும் ஆசையும் ஒருபோதும் வந்து கூடாது. பல தடைகள் வருது. எப்படியெல்லாம் தடைகள் வருது? எல்லாருக்குமே தெரியும்னா தடைகள் எப்படி வருது? முதலாவது தடை வந்து நான் இவ்வளவு காலம் வாழ்ந்து வந்த என்னுடைய வாழ்க்கை முறை. அடுத்தது வந்து எங்களோட குடும்ப கலாச்சாரம், சம்பிரதாயம், குடும்பத்தினர்கள் மூலமா தடைகள் வரும். நண்பர்கள், உறவினர்கள். இவ்வளவு காலம் நாங்க இப்படி வாழ்ந்துட்டோம். திடீரென்று நாங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் தடைகள். அவ்வாறு பல தடைகள் வர செய்து. இன்னொரு பக்கம் வந்து என்னுடைய பழைய சம்ஸ்காரம் மூலமா தடைகள் மாயை என்று பாபா உள்ள பலவீனங்கள் தான் மாயை, ராவணன். அப்ப இந்த பலவீனங்களை கண்டு நான் வந்து என்ன செய்ய போறேன்? எது சத்தியமானது, எது பொய்மையானது என்று எங்களோட வாழ்க்கையில வந்து நாங்க சரியான விளக்கம் வந்து எங்களுக்கு தெரியணும். ஞானம் வந்து தெரியணும். ஏன்னா பாபா வந்து எங்களோட புத்தியை வந்து நிரப்பி இருக்காரு. அதனால எது சத்தியமானது, எது பொய்மையானது என்று நாங்க தெரிஞ்சு கொண்டோம் என்றால் ஒருபோதும் வந்து என்னோட வாழ்க்கை வந்து எந்த ஒரு காரணத்தாலையும் வந்து ஆட்டசைக்கிறத. அதனால சோதனைகள் வரும் பொழுது பாபா சொல்வாரு, நீங்க மாயையை கண்டு பயப்படக்கூடாது. மாயை வரத்தான் செய்யும். அதோட கடமை வந்து வாரது. நீங்க வந்து மாயையை வந்து வெற்றி கொள்ளணும். மாயையை வெற்றி கொண்டா உலகத்தை. அடுத்தது சத்தியம் என்று சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா தூய்மை, சுத்தம், தெளிவு எல்லாமே வந்து சத்தியத்துல வந்து நாங்க சம்பூர்ணமா தூய்மையா வாழ்றோம். எல்லா விதத்திலையும் சுத்தம் இருக்கு. இந்த பார்வை, இந்த வார்த்தைகள், செயல்கள். அப்ப சத்தியம் என்று சொல்லும் பொழுது தூய்மை, நேர்மையையும் குறிக்கும். சோ எந்த விதத்திலையும் நாங்க வந்து எதையும் வந்து மறைக்க முடியாது. நாங்க சத்தியமானவர்கள், சத்தியமானவர்களின் குழந்தைகள். எதையும் வந்து மறைக்க முடியாது. சில நேரங்கள்ல நாங்க கலியுகத்துல கடந்த கால பிறவிகள்ல அப்படி வாழ்ந்திருக்கலாம். பொய்மையா வாழ்ந்திருக்கலாம். ஆனா இப்ப வந்து பாபாவோட ஞானத்துக்கு வந்த பிறகு எங்களால அப்படி வாழ முடியாது. போலியான வாழ்க்கை வாழ. அப்ப எல்லா விதத்திலையும் தெய்வீக தன்மை வரும். எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள், உறவு முறைகள் எல்லாத்துலயும் வந்து தெய்வீக தன்மை வரும். சத்தியத்தை வந்து நாங்க நிரூபிக்க வேண்டிய அவசியம். யாரும் பொய் சொன்னாதான் அதை வந்து நிரூபிப்பாங்க. நான் பொய் சொன்ன பிறகு அதை நிரூபிக்கிறதுக்கு வந்து பல பொய்கள் சொல்ல வேண்டும். சத்தியத்தை வந்து நிரூபிக்க வேண்டிய அவசியம். இப்ப வந்து எங்களோட தெய்வீக தன்மைன்னா அது வந்து வெளிப்படையா தெரியும். அப்ப நேர்மை இருக்கும் பொழுது பாபா சொல்றாரு, நாங்க செய்யற காரியங்களை வந்து எல்லாத்தையும் வந்து ரகசியம் ரகசியம் நிறைந்ததாகவும்
சரியான ஒரு யுக்தியா வந்து செய்வோம். ராஸ் யுக், யுக்தி யுக், இன்னொன்று யோகி யுக்தம் சொல்லுவோம். எல்லா காரியங்களை செய்யும் பொழுது சரியான நினைவோட நாங்க செய்யும் பொழுது யோகி யுக், இறைவன் நினைவுல செய்யும் பொழுது யோகி யுக். ராஸ் யுக்த் என்று சொல்லும்போது எல்லா ரகசியமும் எங்களுக்கு தெரியும். எந்த விஷயத்தை எந்த இடத்துல செய்யணும், எந்த இடத்துல செய்யக்கூடாது, எந்த இடத்துல பேசணும், எந்த இடத்துல பேசக்கூடாது, எல்லாமே எங்களுக்கு தெரியும். ஏன்னா எனக்குள்ள ஒரு சத்தியம், நேர்மை இருக்கு. அதோட எந்த காரியம் செய்யும் பொழுது அது எப்படி செய்யணுமோ அதே மாதிரி நான் ரைட்டா நான் செய்வேன். யுக்தி. இப்ப இந்த எல்லா குணங்களும் வந்து எனக்குள்ள இந்த சத்தியத்தின் மூலமா வரும். அப்ப உள்ளுக்குள்ள வந்து வந்து எனக்குள்ள சுத்தம், தூய்மை எல்லாமே இருக்கும் பொழுது, வெளிப்படையா மத்தவங்களோட நாங்க உறவுக்குள்ள வரும் பொழுது, அது வெளிப்படையா வந்து தெரிய ஆரம்பிக்கும். அதான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவோம். இப்ப வெளிப்படையா வந்து நாங்க காட்டாட்டியும் வந்து, அது மற்றவங்க வந்து பார்க்குறாங்க. என்னை பத்தி வந்து அந்த உயர்வா நினைக்கிறாங்க. உயர்வான தன்மை வந்து அவனுக்கு தெரிய வருது. ஸோ அந்த ஒரு அனுபவம் வந்து எல்லாருக்குமே கிடைக்குது. அப்ப தூய்மை என்று சொல்லும் பொழுது, சத்தியம் என்று சொல்லும் பொழுது, அங்க எந்த விதமான தூய்மையின்மையுமே இருக்கக்கூடாது. எந்த சுவடும் கூட இல்ல. சத்தியத்துல வந்து தூய்மையின்மை என்ற எந்த சுவடும் இப்ப இந்த உலகத்துல தூய்மையின்மை தவிர கிடையாது. அடுத்து பாத்தீங்கன்னா, சத்தியம் இருக்கும் பொழுது நாங்க எப்படி வந்து மத்தவங்களோட பேசுவோம். ஒரு சத்தியத்தை நிரூபிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இன்றைக்கு நிறைய வாக்குவாதம் செய்வாங்க, விவாதம் செய்வாங்க. சரி நிரூபிக்கிறதுக்காக. ஆனா பாபா சொல்றாரு, என்னோட வார்த்தைகள் வந்து எனக்குள்ள சத்தியம் இருக்குமெண்டா நான் வந்து சத்தமா பேச வேண்டிய அவசியம் கிடையாது. நான் வந்து அன்பா பேசுவேன். என்னுடைய வார்த்தைகள்ல வந்து பணிவு இருக்கும். என் வார்த்தைகளை வந்து இனிமை இருக்கும். அப்ப அதை எல்லாருமே ஏற்றுக்கொள்வாங்க. என்னுடைய வார்த்தைகள்ல வந்து அதிகாரம் இருக்குமெண்டா அது சத்தியம் கிடையாது. பாபா முறையில சொல்றார். வார்த்தைகள்ல கூட எந்த விதமான சூட்சுமமான அகங்காரமும் இருக்காது. இல்லை சரி இப்படித்தான் இருக்கணும். சில வேளை சூட்சுமமான அகங்கார அதிகாரப்பூர்வமான வார்த்தைகள் வந்து நாங்க பேசுவோம். இப்ப எங்களோட வார்த்தைகள் வந்து ரொம்ப அன்பா இருக்கணும், பணிவா இருக்கணும், இனிமையா இருக்கணும். பாபா சொல்வாரு, இது வந்து ஒரு அரசாங்கம். இப்ப வந்து சர்வசக்திவான், சர்வசக்திவானின் அரசாங்கத்துல நாங்க அங்கத்தவர்களாக இருக்கோம். அப்ப அந்த அரசாங்கத்துக்கு என்று சொல்லும்போது ஒரு கொள்கைகள் இருக்கு, மரியாதை கோட்பாடுகள். நாங்க ஒவ்வொருத்தரும் வந்து சிறப்பு பிரதிநிதிகள். அப்ப எது சரி எது பிழைன்னு தெரியும். ஆனா பிழையான விஷயங்கள் நடந்தாலும் அந்த பிழையை வந்து சரியாக்கவும் தெரியும். சிவசக்தி. நாங்க எல்லாமே சிவசக்தி. ஞானத்தின் அதிகாரம், சத்தியத்தின் அதிகாரம், அனுபவத்தின் அதிகாரம். ஏதாவது பாபா கூறிய கருத்துல வந்து ஏதாவது சந்தேகம் இருக்கா? யாருக்கா ஏதாவது சந்தேகம் இருக்கா? சந்தேகம் இருக்க முடியாதுன்னா, சில நேரங்கள்ல 7 டே கோர்ஸ் எடுக்கும் பொழுது சில மாணவர்கள் வந்து இது எப்படி இருக்க முடியும், அந்த புத்தகத்துல அப்படி சொல்லியிருக்காங்க, அப்படி ஒவ்வொரு விதமா கதைப்பாங்க, ஒப்பிட்டு கதைப்பாங்க. ஆரம்பத்துல அப்படிதான் இருக்கு. ஏன்னா இவ்வளவு காலம் நாங்க அப்படிதான் வாழ்ந்து வந்தோம். நாங்க வாழ்ந்து வந்த விதம், நாங்க படிச்ச எல்லாத்தோடையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எங்களுக்கு சில வேளை சந்தேகம். ஆனா காலப்போக்குல வந்து நாங்க பாபாவோட ஞானத்தை தொடர்ந்து கேட்போம்.
அதுல வந்து சந்தேகம் கொள்றதுக்கு எந்த இதுவுமே கிடையாது. அப்படிதான் அம்மாவும் ஏன்டா அவங்களுக்கு வந்து வேற எந்த டவுட்டுமே இல்ல. அப்பா சொன்னாரு, நாங்க செய்றோம். செய்பவனும் செய்விப்பவரும் அவர்தான். நான் வந்து அவர் எப்படி சொல்றாரோ நான் வந்து அப்படி. ஞானத்தின் அதிகாரம் சத்தியம். அப்ப அது மூலமா ஒரு உண்மையான ஒரு அனுபவம் வரும். அனுபவத்தின் அதிகாரம். அப்ப நாங்க மத்தவங்களுக்கு ஞானம் கொடுக்கும் பொழுது, நாங்க பயப்பட வேண்டிய அவசியம். ஆனா, யுக்தியுக்தா தான் கொடுக்கணும். தான் கொடுக்கணும். அவனோட நாடிய பார்த்து தான் கொடுக்கணும். பயப்பட தேவை அவசியம். அதான் பாபா சொல்றாரு. ஏனென்றா, எங்களுக்கு உண்மையான அனுபவம் இருக்கு. நாங்க பேசுற விஷயம் வந்து எங்களோட அனுபவத்தின் அடிப்படையில தான் நாங்க பேசுறோம். சத்தியத்தின் அடிப்படையில தான் பேசுறோம். எனவே அது வந்து ஒரு அதிகாரமா. இப்ப பாபா காட்டுற இந்த பாதை வந்து ஒரே ஒரு பாதை தான். உலகத்துல பல மார்க்கங்கள் இருக்கு. ஒவ்வொரு மதங்களும் வந்து ஒவ்வொரு மார்க்கமா இருக்கு. ஒரு பாதையை காட்டுது. அதே போல பிரம்மகுமாரிகளும் இதுவும் ஒரு பாதைன்னு தான் சில பேர் நம்புறாங்க. ஆனா காலப்போக்குல வந்து மக்கள் புரிஞ்சுக்கிடுவாங்க. இது வந்து சத்தியம்னு. அதே இங்க வந்து இறைவன் வந்து தன்னுடைய அறிமுகத்தை கொடுக்கிறாரு. அறிமுகத்தை அவரே வந்து கொடுக்கிறாரு. அவருக்கென்று ஒரு சரீரம் கிடையாது. மனிதனா பிறந்த எவருமே வந்து கடவுளாகும். அவர் காட்டுறது வந்து ஒரே ஒரு பாதை தான். இந்த பாதையில நீங்க போனீங்கன்னா நீங்க எப்படி வந்தீங்க, இப்படிதான் போகணும். சரியான பாதையை வந்து எனவே ஒரே ஒருவருட அறிமுகம், ஒரே ஒருவருடைய பாதை. எனது பாபா சென்ற விழிப்புணர்வு. பக்தியில பாத்தீங்கன்னா ஆஹ் தங்களோட மனசை வந்து ஒருநிலைப்படுத்துறதுக்கு இல்லாட்டி ஏதாவது காரியங்களை வெற்றி அடைகிறதுக்கு வந்து மணிமாலை ஊட்டுவாங்க. அது வந்து இறைவனை நினைவுல இருக்கிறதுக்கு ஒரு யுக்தி அவங்க. அதே போல எங்களுக்கும் வந்து பாபா விழிப்புணர்வு கொடுத்திருக்காரு. எனது பாபா எப்பவுமே வந்து எந்த காரியத்தை செஞ்சாலும் எனது பாபா. ஆனா அதுக்குள்ளே வந்து எல்லாமே அடங்குது. ஏன்னா அது வந்து சத்தியமானது. அப்ப சில பேர் சொல்றாங்க இந்த காலத்துல வந்து சில பேர் வந்து பொய் சொன்னாவே பிடிக்காது. இந்த நேர்மை இல்லாம இருந்தா பிடிக்காது. ரொம்பவும் சகித்து கொள்ள முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா பாபாண்ட குழந்தைகள் வந்து சத்தியமானவர்கள். வெளி உலகத்துல வந்து நிறைய பொய்மை இருக்கு, நேர்மையற்ற தன்மை இருக்கு, அதர்மம் இருக்கு. ஆனா அதை பார்த்து நாங்க வந்து சக்தி இழக்க கூடாது. நாங்க வந்து சக்தி கொடுப்பவர்கள், சக்தி எடுப்பவர்கள் கிடையாது. எடுக்கிறது வந்து ஒரே ஒரு பாபா கிட்ட தான் சக்தி. அடுத்து வந்து சக்தியை பாபா கிட்ட எடுத்த சக்தியை வந்து நாங்க கொடுக்கிறோம். அதனாலதான் பாபா சொல்றாரு, இந்த முழு உலகத்துக்கும் சக்தி கொடுக்கக்கூடியவர்கள் நீங்க தான். பக்தர்களா இருக்கட்டும், மேன்மையான ஆத்மாக்கள், புனிதர்களா இருக்கட்டும், இந்த மரத்துல உள்ள ஒவ்வொரு இலைகளுக்கும் வந்து சக்தி கொடுப்பது நாங்க தான். அதனால நாங்க வந்து உலகத்துல நடக்கிற சம்பவங்களா இருக்கட்டும், இல்லாட்டி எங்களோட இருக்கிறவங்க வந்து பொய்மையா இருக்கலாம், நேர்மை இல்லாம இருக்கலாம். அதனால வந்து எங்களோட சத்தியத்தை இந்த வலிமையை வந்து நாங்க இழக்கிறோம். ஏன்னா மத்தவங்களோட ஆதிக்கத்துக்குள்ள இந்த சந்தர்ப்பத்திலையும் நாங்க வரக்கூடாது. நாங்க வந்து எப்பவுமே வந்து சத்தியத்துல சகவாசம். அப்ப என்ன செய்யணும் நாங்க? உலகம் வந்து அப்படிதான் இருக்குது. எதிர்மறையா தான் இருக்கு. எதிர்மறையான சக்தி கூட தான் இருக்கு. நாங்க என்ன செய்யணும்? அதுல இருந்து பாதுகாப்பா இருக்கிறதுக்கு எங்களோட சத்தியத்தின் சக்தியை வந்து வளர்த்து கொள்ளணும், அதிகரிச்சு கொள்ளணும். பாபா வந்து பல வழிகள் சொல்லியிருக்காரு. நாங்க வந்து அன்றாடம் பிராமண வாழ்க்கையில வந்து நாங்க ரெகுலரா செஞ்சு கொண்டு வரோம் சில விஷயம். அதாவது அமர்ந்த வேலை செய்யறது, குடி கேட்கறது, பிரம்ம போஜனம் எடுக்கிறது.
இரவு தியானம். அப்படி பல விஷயங்கள் செய்யறோம். அதை வந்து நாங்க சக்தி மிக்கதா செய்யணும். எங்களுக்காக மட்டும் இல்லாம இந்த முழு உலகத்துக்காகவும் வந்து நாங்க செய்யணும். ஏன்னா நாங்க வந்து பாபாவால தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோம். பாபா சொல்றாரு, முழு உலகத்துக்கும் சக்தி கொடுப்பவர்கள் நீங்க தான். அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கு. நீங்க அமிர்த வேலை என்று ஒரு டைம் ஒதுக்கி இருக்கீங்க. அதே போல உலகத்துக்கு சக்தி கொடுக்கறதுக்கு, மன சேவை செய்யறதுக்கு அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கு. அப்ப என்ன செய்யும்? நாங்க கொடுத்து கொண்டிருக்கோம். ஆனா எடுக்கவும் மறக்கக்கூடாது. ஒரே ஒரு பாபா கிட்ட இருந்து நாங்க எடுக்கிறோம். எப்பவுமே எடுத்துக்கொண்டே இருக்கோம். ஏன்னா நாங்க பாபாட குழந்தையா ஆன பிறகு, ஆரம்பத்துல குழந்தையா இருக்கோம். பிறகு வளர்ந்த பிறகு பாபா கிட்ட எடுத்து நாங்க மத்தவங்களுக்கு கொடுக்கிறோம். பாபா சொல்ல நீங்க வந்து படிக்கிறீங்க, அது மட்டும் போதாது, அதை படிப்பிக்கணும். நீங்க எடுக்கிறீங்க, எடுக்கிறத வந்து மத்தவங்களுக்கு கொடுக்கணும். அப்ப கொடுக்கும் பொழுது வந்து அந்த சக்தி வந்து அதிகரிச்சு கொண்டே தான் போகும். அப்படி வந்து என்னுடைய விழிப்புணர்வை வந்து இந்த உயர்வா வச்சிருக்கும் பொழுது, இந்த உலகத்துல உள்ள பலவீனங்கள், பொய்மை, அதர்மம் இதெல்லாம் வந்து என்ன வந்து வீழ்த்தாது. ஏன்னா சத்தியம் என்று சொல்லும் பொழுது நான் ரொம்ப லேசா இருக்கும் போ. அப்ப நான் வந்து இந்த உலகத்துக்கு மேலதான் எப்பவுமே இருக்கு. ஆன்மீகம் என்று சொல்லும் பொழுது இந்த உலகத்துக்கு நான் மேலதான் இருக்கு. விடுபட்டு இருக்கு. விடுபட்டு இருக்கிறது, சத்தத்துக்கு அப்பால் இருக்கிறது. பொய்மையா இருக்கும் பொழுது, இல்லாட்டி சரீர உணர்வோட இருக்கும் பொழுது, உன்னுடைய உணர்வுகள் வந்து பூமியை நோக்கி தான். அப்ப இந்த உலகத்துல உள்ள எதிர்மறையான சூழல் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த பூமியில தான் இருக்கு. நாங்க வந்து எங்களோட விழிப்புணர்வு வந்து மேல இருக்கு. அதனால நாங்க வந்து கொடுத்து கொண்டே தான் இருக்கோம். நாங்க அதுல இருந்து வீணான விஷயங்கள் வந்து எடுக்கிறது இல்ல, பாதிக்கப்படுறதும். எங்களை வந்து நாங்க பாதுகாத்து கொள்றதுக்கு பாபா இந்த மாதிரி வழிமுறைகள் வந்து எங்களுக்கு எப்பவுமே வந்து நாங்க பாபாவோட சகவாசத்தை இப்ப ஞானத்தின் அதிகாரம் எங்களுக்கு இருக்கு. ஞானத்தின் அதிகாரம் மத்தவங்களுக்கு நாங்க கொடுக்கும் பொழுது அதுல வந்து எப்படி நாங்க பேசணும்? பாபா சொல்றாரு, ஆஹ் இந்த கிட்டத்துல கொடுத்த மொழிகள்ல பாபா சொல்றாரு, நாங்க வந்து உவர் நீர் போல இருக்கக்கூடாது, பாலும் சீனியும் போல. எங்களோட வாழ்க்கை வந்து அப்படிதான். பாலும் சீனியும் என்றால் ரொம்ப இனியவர்களா, ரொம்ப அன்பா, நாங்க பண்புகளோட. உவர் நீர் என்று சொல்லும் பொழுது நாங்க வந்து அங்க கசப்பான அனுபவங்கள் தான் இருக்கு. பாபாட குழந்தைகளாகிய நாங்கள் வந்து எங்களோட ஞானத்தை வந்து மத்தவங்களுக்கு சொல்லும் பொழுது நல்ல பண்புகள் வந்து, ஏன்னா அன்பு இருக்கும் பொழுது, அன்பு பொதுவா பேசுறாங்க தான். அன்பு வந்து உலகத்துல பேசுற அன்பு வந்து எனக்கு தெரியும், அது உண்மையான அன்பு கிடையாது. உண்மையான அன்பு வந்து ஒரு காந்தம் போல ஈர்க்கும். அதனாலதான் பாபா சொல்றாரு, நீங்க வந்து ஞானத்தை கொடுங்க, பாபாட நினைவுல இருந்து கொடுங்க. அதே நேரம் நீங்க அதுக்கு ஆத்ம உணர்வோட கொடுங்க. அதுக்கு முன்னால இருக்கிற ஆத்மாவை வந்து சகோதர ஆத்மா. அப்ப அன்பு, உண்மையான அன்பு வந்து ஈர்க்கும். பொய்மையான அன்பு வந்து அந்த அந்த ஞானம் வந்து சரியா போயும் சேராது. அந்த ஞானத்தின் மூலமா இறைவனை வந்து அவங்க அடையாளம் காணவும் மாட்டாங்க. அப்ப ஞானத்தை கொடுக்கும் பொழுது நல்ல பண்புகள், அன்பு எல்லாமே வந்து தேவைப்படும். அடுத்தது வந்து ஞானத்தை கொடுக்கும் பொழுது பாபா இந்த சீசன் முரளிலே சொன்னாரு, ஒரு நான் வந்து கருவி ஆத்மா. நாங்க எல்லாமே வந்து ஆசிரியர்கள், கருவி ஆத்மாக்கள். கருவி ஆத்மா என்று சொல்லும் பொழுது அங்க விசேஷமா இருக்கிற குணம் என்ன குணம் தேவை? நான் ஒரு கருவி ஆத்மாண்டா குணம் தேவை. பணிவு. பணிவு வேணும். பணிவு.
ஸோ பணிவு வந்து ரொம்ப முக்கியமான குணமா இருக்கு. ஸோ பணிவு நான் ஒரு கருவி என்ற உணர்வு. இது இருக்கும் பொழுது நல்லாசிகள் தூய உணர்வுகளுக்கு வந்து ஒரு விதையா, நான் ஒரு கருவியா இருந்தால்தான் மத்தவங்களுக்கு வந்து நல்லாசிகளையும் தூய உணர்வுகளையும் பணிவாகும். நல்லாசிகள் தூய உணர்வுகள் என்று சொல்லும் பொழுது அதுல வந்து எந்த விதமான சுயநலமும், அது இயல்பா வந்து மத்தவங்கள நோக்கி போய்க்கொண்டு என்னுடைய மனதால, என்னுடைய இதயத்தால வந்து நான் வந்து நல்லாசிகள் தூய உணர்வுகளை வந்து நான் அடுத்தது பாத்தீங்கன்னா சத்தியம் என்று சொல்லும் பொழுது ராஜரீகமானவர்கள். பாபா சொல்லுவாரு, நாங்க எல்லாமே வந்து ராஜாக்களாக போறோம். ராஜரீகமான குடும்பத்துல ராஜரீகமான குடும்பத்துல போறோம்னா எங்களோட செயல்கள் எப்படி இருக்கணும், குணங்கள் வந்து ராஜரீகமானவர்கள். ராஜரீக மாணவர்கள் என்று சொல்லும்போது எங்களோட பண்புகள், பண்புகள்ல வந்து அது வந்து தெரிய வரும். அதனாலதான் பாத்தீங்கன்னா பண்புகளின் தேவிகள், பண்புகளின் தேவர்கள். ஒவ்வொரு தேவிகள் இருக்காங்க. சரஸ்வதி தேவி, துர்கா தேவி, ஒவ்வொரு தேவிகள் இருக்காங்க. அதே போல ஒவ்வொரு பண்புகளின் தேவிகளா வந்து நாங்க ஆகிறோம். அந்த ராஜரீகம் என்று சொல்லும் பொழுது பொதுவா என்ன, பாபா வந்து உதாரணத்தோட விளங்கப்படுத்துவாங்க. இப்ப ராஜாக்களோட பிள்ளைகள் வந்து எப்படி இருப்பாங்க, அவங்க பேசுற விதம் எப்படி இருக்கும், சாப்பிடுற விதம், நடக்கிற விதம் தெரியுமா? லண்டன்ல இருக்கபடியா நீங்க வந்து கிங் எல்லாம் இருக்காங்க தானே, அப்ப தெரியும் அப்ப உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து ராஜாக்கள்ண்டா அவங்க வந்து செப்பரேட்டா இருப்பாங்க. அவங்களோட வாழ்க்கை முறை வந்து வித்தியாசமா இருக்கும். அதே போலத்தான் பாபா வந்து எங்களை வந்து ராஜா கண்ட குழந்தைகளா இருக்கு. ராஜ் துலாரை என்று சொல்றார். இப்போ வந்து நாங்க இறைவனுடைய செல்ல குழந்தைகளா இருக்கோம். எதிர்காலத்துல வந்து தேவர்களுடைய இப்ப வந்து நாங்க இறை பண்புகளால நிறைக்கப்படுறோம். எதிர்காலத்துல வந்து நாங்க தெய்வீக தேவ குணங்களால நிரம்பி இருப்போம். அப்ப அதுக்குத்தான் பாபா என்ன இந்த சங்கமயத்துல சொல்றாரு, எப்படி வந்து தெய்வீக குணங்களை கற்பிக்கிறாரு, மரியாதை கோட்பாடுகளின் அடிப்படை. மரியாதை கோட்பாடுகள் என்ன? நீங்க எல்லாருமே கிளாஸ்ல அமர்ந்திருக்கீங்க. அமர்ந்திருக்கும் பொழுது நீங்க எப்படி அமர்ந்திருக்கீங்க, ஒருத்தரை எப்படி அழகா உட்கார்ந்து டென்ஷனோட கேட்டுக்கொண்டு எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஒழுக்கம் என்று சொல்லுவாங்க, டிசிப்ளின் என்று சொல்லுவாங்க. பாபாவோட குழந்தைகள் வந்து ரொம்ப உயர்வான ஒழுக்கங்களை மரியாதை கோட்பாடுகள் என்று சொல்லும்போது பாபா வந்து எங்களுக்கு என்னெல்லாம் கற்பிச்சிருக்காரு, அதே போல பிரம்மா பாபா அம்மா நடைமுறை ரீதியா வந்து என்னெல்லாம் அவங்களோட வாழ்க்கையில வந்து பின்பற்றினாங்க. அவங்களுக்கு தெரியும் எப்படி வந்து தடைகள் வரும், அந்த தடைகள் வந்து எப்படி வெற்றி கொள்ளணும், தடைகள் அந்த வெற்றி கொள்ளணும் என்ற நாங்க எப்படி நடந்து கொள்ளணும். அதற்காக காலையில அமிர்த வேலையில வந்து இரவு மட்டும் எங்களுக்கு ஒரு டைம் டேபிள் இருக்கணும், மரியாதை கோட்பாடுகள். அதே நேரத்துல சில விஷயங்கள், எங்களோட சாப்பாடு விஷயங்கள், சேவையில வந்து நாங்க எப்படி நடந்து கொள்ளணும், எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா மரியாதை கோட்பாடுகள். அந்த மரியாதை கோட்பாடுகளுக்கு கீழே நாங்க இருக்கும் பொழுது எதிர்காலத்துல இயல்பா வந்து அந்த உயர்வான அந்த அரசாங்கம், சக்தி வாய்ந்த அரசாங்கத்துல அந்த ஒரே ஒரு ராஜ்யம், அந்த உயர்வான மரியாதா புருஷோத்தம், எல்லா மரியாதைக்கும் உயர்வான வாழ்க்கையில வந்து நாங்க நல்ல குணங்கள் மிக்கவர்களா, பாபாண்ட குழந்தைகள் எல்லாருமே வந்து உண்மையானவர்கள், சத்தியமானவர்கள்.
அதனால வந்து பாத்தீங்கன்னா, நாங்க வந்து எந்த விதமான எதிர்மறையான சூழலையும் வந்து நாங்க உருவாக்க உருவாக்கக்கூடாது. ஒரு பொய்மையான ஒரு சூழல உருவாக்குதுன்னா, அது வந்து ஒரு மிகப்பெரிய பாவம். நாங்க ஞானத்த கேட்கும் பொழுதோ, இல்லாட்டி நிலையத்துல சேவை செய்யும் பொழுதோ, எப்படி இருந்தாலும் ஒரு பொய்யான தகவல வந்து நாங்க எங்களுக்கு தெரியாம பரப்புறது, இல்லாட்டி தேவையற்ற விஷயங்கள வந்து நாங்க இதுவும் ஒரு பாவ செயல் என்று சொல்லலாம். ஏன்னா நாங்க சிந்திக்கிற ஒவ்வொரு விஷயமும், பேசுற ஒவ்வொரு விஷயமும், செயல்கள் புரிகிற ஒவ்வொரு விஷயமும் ஒரு வைப்ரேஷன உருவாக்கும். அதிர்வலைகள உருவாக்கும். பாபா வந்து ஒரு மிக உயர்ந்த ஒரு மனிதர்களா வந்து எங்கள ஆக்குறாரு. பாபா இன்னொரு பெயர் சொல்வாரு. இது வந்து இந்திர சபை என்று சொல்லுவாங்க. நாங்க எல்லாமே வந்து இந்திர சபையில அமர்ந்து தேவர்கள். ஏன்னா, இப்ப எங்கட செயல்கள் வந்து உண்மையானதா இருக்கணும். பொய்மையா இருக்கக்கூடாது. எந்த விதமான தடைகள ஏற்படுத்துறதாவும் சின்ன சின்ன தடைகள் வரத்தான் செய்யும். எங்களுக்குள்ளே பல பலவீனங்கள் இருக்கத்தான் செய்யும். அதனால நாங்க பயப்படவும் கூடாது. நான் செய்றது சரியோ, பிழையோ அப்படி வந்து எனக்கு வந்து ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கக்கூடாது. ஏன்னா நாங்களும் எல்லாருமே வந்து வெவ்வேறு சூழல்ல வந்திருக்கோம். குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யும். அதே நேரம் மத்தவங்களுக்கும் குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யும். அதனால நாங்க மத்தவங்களையும் குறைவாவும் பார்க்கக்கூடாது. என்னையும் வந்து நான் வந்து தாழ்த்தியும் அதான் பாபா சொன்னார். சுயமரியாதை வந்து கடைசியா குடுத்த முறையில பாபா சொன்னாரு. நீங்க ஒவ்வொருத்தரையும் பார்க்கும் பொழுது எப்படி பார்க்கணும்? சரி. ஒருத்தர பார்க்கும் பொழுது நீங்க ஏதோ ஒரு தரக்குறைவா நீங்க பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு பலவீனம். எனக்குள்ள உள்ள பலவீனம். ஏன்டா நான் வந்து ஒரு மேன்மையான ஆத்மா, மூதாதை ஆத்மா, பூஜிக்க தகுதி வாய்ந்த ஆத்மா. அதனால நான் ஒருத்தர பார்க்கும் பொழுது நான் வந்து ஒரு தரக்குறைவா நான் வந்து பார்க்கிறேன். மத்தவங்கள வந்து யாரா இருந்தாலும் தேவ ஆத்மாவா நான் பார்க்கலாம். ஒரு நல்ல குணங்களோட இருக்கிற மனிதர்களா நான் வந்து பார்க்கலாம். அப்படி என்னுடைய பார்வையை வந்து மேலும் உயர்த்தி இப்படி நிறைய விஷயங்கள் வந்து பாபா சொல்றாங்க. எல்லா குணங்களும் நிரம்பி இருக்கும் பொழுது என்ன இருக்கும்? தேவர்கள் கிட்ட என்ன இருக்கு எப்பவுமே? அதான் எல்லா குணங்களையும் எப்படி பார்க்கலாம்? முகத்துல பார்க்கலாம்னா, முகத்துல வந்து மலர்ச்சி, புன்னகை, அப்புறம் மலர்ச்சி வந்து நாங்க பார்க்கலாம். எல்லா குணங்களும் வந்து தெரியும். இப்ப லக்ஷ்மி நாராயண படத்துல வந்து பாத்தீங்கன்னா, எல்லா முகத்துல இருந்து, அவங்களோட அலங்காரத்துல இருந்து எல்லாமே வந்து தெரியுது. அவங்க வந்து எவ்வளவு குணங்கள் படைத்தவர். ஒவ்வொரு அலங்காரம் வந்து ஒரு குணங்கள குறிக்கும். இப்ப அப்படி வந்து பாபா வந்து எங்கள வந்து அலங்கரிக்கிறாரு. எங்கள வந்து பிராமண குலத்தின் அலங்காரம் தான் பாபா சொல்றாரு. அப்ப காலம் வந்து நெருங்கி கொண்டு வருது. பாபாவோட சீசனும் வந்து இப்ப முடிஞ்சுது. பாபா நிறைய ஹோம் ஒர்க் குடுத்திருக்காரு. அடுத்த சீசனுக்கு நாங்க போறதுக்கு முன்னாடி, நாங்க ஏதாவது ஒரு மாற்றத்த நாங்க எல்லாருமே சிந்திச்சு பார்க்கணும். என்ன மாற்றத்த நான் வந்து எனக்கு காலம் வந்து குறுகி கொண்டு முன்னோடி குழுவினரும் வந்து டான்ஸ் பார்ட்டியும் வந்து இத பார்த்துக் கொண்டிருக்காங்க. எனக்காக காத்துக் கொண்டிருக்காங்க. இயற்கையும் வந்து எனக்காக காத்துக் கொண்டிருக்கு. நான் நான் வந்து என்ன மாற்றத்த வந்து பாபா வந்து சொல்றாரு, நாங்க இரட்டை வெளிநாட்டவர்கள், இரட்டை தீவிர முயற்சியாளர்கள். இப்ப எங்களோட முயற்சியில வந்து ஏதாவது ஒரு தீவிரத்த வந்து நாங்க இவ்வளவு காலம் நாங்க ஞானத்த கேட்டோம். பல விஷயங்கள நாங்க பின்பற்றோம். ஆனா எங்களுக்குள்ள ஒரு மாற்றத்த கொண்டு வரணும் என்றா, பல வழிமுறைகள் பாபா சொல்லியிருக்காரு. நாங்க ஒவ்வொருத்தரும் வந்து எங்கள செக் பண்ணி பார்ப்போம். அடுத்து வந்து திட சங்கல்பமான நான் உறுதியா வந்து இதுல வந்து மாற்றத்த கொண்டு அதற்கான முயற்சிய வந்து தொடர்ச்சியா இந்த காலத்துக்கு நான் செய்வேன். அது செய்யும் பொழுது அதுல அனுபவம் எனக்கு கிடைக்கும்.
அடுத்து வந்து ஒரு டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ண சொல்லுவாங்க. ஒரு டேட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுங்க. தடைகள் வந்து விடுபடுறது. இல்லாட்டி இந்த ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பலவீனத்திலிருந்து விடுபடுறது. அப்ப எனக்குள்ளே வந்து ஒரு பயிற்சியை வந்து நான் செஞ்சேன். இப்ப நாங்க வந்து உலக வாழ்க்கையில மும்முரமா இருக்கும்போது, சில நேரங்கள்ல எங்களுக்கு செய்யறதுக்கு டைம் இருக்கான்னு நாங்க ஃபீல் பண்ணுவோம். இல்லாட்டி தொடர்ச்சியா ஒரே முயற்சி பண்ணி கொண்டு தான் இருக்கோம். மாற்றம் நடக்க இல்லைன்னு யோசிப்போம். சில சில விஷயங்கள வந்து நாங்க வந்து எங்களுக்குள்ள செஞ்சு பார்ப்போம். இப்ப பக்தியிலக்குள்ள நாங்க விரதம் இருக்கிறோம். அந்த விரதத்துல வந்து குறிப்பிட்ட இறைவனை நாங்க வேண்டுறோம். இல்லாட்டி நினைவுல இருக்கிறோம். இல்லாட்டி புத்தகம் வாசி ஏதாவது செய்வோம். அதே போல இந்த ஞான மார்க்கத்திலையும் கூட எங்களுக்காக நாங்க ஒரு டைம் ஒதுக்கி நாங்க எவ்வளவுதான் உலக வாழ்க்கையில பிஸியா இருந்தாலும் எங்களுக்காக ஒரு டைம் ஒதுக்கணும். ஒரு கிழமையில ஒரு நாள் நான் நான் மொபைல் ஃபோன் பாவிக்கல. இல்லாட்டி வீணான விஷயங்கள் வந்து விடுபட்டு அமைதியா இருக்க போறேன். இல்லாட்டி பாபாண்ட பழைய முரளியை வந்து நான் வாசிக்கிறேன். இது இப்படி எனக்குள்ளேயே வந்து ஒரு டைம் டேபிள் வந்து உருவாக்கி நான் பயிற்சி. ஒன்று வந்து நான் தனியா இருந்து முயற்சி பண்றது. அடுத்து வந்து நாங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு முயற்சி. பட்டி 3 நாள் பட்டி, இல்லாட்டி ஒரு நாள் ஃபுல் டே பட்டி. அப்படி செய்யும் பொழுது எங்களுக்குள்ள ஒரு அந்த பிராமண கலாச்சாரத்தை வந்து ரொம்ப பலமா வந்து நாங்க உருவாக்குறோம். ஏன்னா எங்களுக்கு சத்தியம் வந்து எங்களுக்கு தெரியுது. சத்தியத்தை வந்து எப்படி வந்து சக்தி மிக்கதா, அதுக்கு வந்து தொடர்ச்சியா வந்து நாங்க அதுல வந்து ஈடுபடணும். ஈடுபடும் பொழுதுதான் நாங்க வந்து ஒரு ஸ்ரீமத் மேல ஸ்ரீமத்தின் அடிப்படையில எல்லா மரியாதை கோட்பாடுகளும் உருவாக்கப்பட்டிருக்கு. மரியாதை கோட்பாடுகள் என்று சொல்றது குறிப்பா சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நான் வந்து அமிர்த வேலைக்கு எழும்புறது, டெய்லி முரளி கேட்கறது தவறாம, பிரம்ம போஜனம், தூய்மையான சாப்பாடு எடுக்கிறது, அதே நேரம் மதுபானத்துக்கு போறது கூட ஒரு மரியாதை கோட்பாடு தான். அடுத்தது சேவையில ஈடுபடும் பொழுது நோட்டீஸ் நாங்கள் பிரிண்ட் பண்ணி கொடுப்போம். நோட்டீஸ் பிரிண்ட் பண்ணனா எப்படி நாங்கள் பிரிண்ட் பண்ணலாம், நாங்கள் செய்யலாமா, ஒரு அனுமதி எடுத்துட்டு செய்யறது. இல்லாட்டி நான் ஒரு சென்டர்ல இருந்து இன்னொரு சென்டருக்கு போறேன்டா, சரியான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு போறது. அப்படி சில மரியாதை கோட்பாடுகள் வந்து அதை தவிர ஸ்ரீமத்ன்னு சொல்லும்போது டெய்லி வந்து பாபா முறையில கொடுத்த வழிகாட்டுறது. அப்படி பாபா சொல்லுவார், நீங்க அன்பா இருக்கணும், அதிகார தோரணையோட நீங்க பேசக்கூடாதுன்னு சொல்லுவாரு, யார் மேலேயும் வெறுப்பு வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாரு. அதெல்லாம் வழிகாட்டுறது. சம்ஸ்காரங்களை எரிக்கிறதுன்றது எப்படி அது என்ன மாதிரி இப்ப தெய்வீக குணங்களை கொண்டு வாரதுதான் சம்ஸ்காரங்களை எரிக்கிறதா அல்லது சம்ஸ்காரங்களை எரிக்கிறதுக்கு அதுக்கு ஏதாவது டெக்னிக் சொல்லுங்க. தேங்க்யூ. இருக்கிறதுன்னு சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா ஞானம் வந்து பொதுவான ஒரு அறிவு, அது ஒரு நீர் போல சக்தி கொடுக்கும். ஆனா தீ என்று சொல்லும் பொழுது யோகத்துல இருந்தா தான் நிறைய விஷயத்தை நாங்க எரிக்கக்கூடியதா இருக்கும். தெய்வீக குணங்களை நாங்க வெளியில கொண்டு வரும் பொழுது, அதை பயன்படுத்தும் பொழுதும் எனக்குள்ள உள்ள அந்த தீய பழக்கங்களா, பழைய சம்ஸ்காரங்கள் வந்து எனக்குள்ள அது அமிழ்ந்து போகும். இல்லாட்டி சில சம்ஸ்காரங்கள் வந்து எனக்குள்ளேயே ரொம்ப பழைய சம்ஸ்காரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. கோபம் வருது, எரிச்சல் அடைகிறேன். சம்ஸ்காரங்கள் வந்து சில பேருக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுல இருந்து விடுபடுறதுக்கு வந்து நாங்க தாதி கூட சொல்லியிருக்காங்க.
21 நாளைக்கு ஒரு பயிற்சி செய்யலாம். இல்லாட்டி ஒரு 40 நாளைக்கு பயிற்சி. அப்படி ஒரு டைம் ஒண்ணு ஃபிக்ஸ் பண்ணிட்டு, 21 நாள்ல நான் வந்து ஒரு நாளைக்கு இந்த டைம்ல வந்து நான் வந்து ஒரு 1/2 ஹவரோ இல்லாட்டி 40 நிமிஷமோ நான் வந்து தியானம் செய்வேன். இந்த குறிப்பிட்ட சம்ஸ்காரத்திலிருந்து நான் விடுபடணும். அத பத்தி நான் சிந்திக்க வேண்டியது இல்ல. ஆனா வந்து திட சங்கல்பம். அதுலருந்து விடுபடணும். சரியா? பாபா கிட்ட வந்து நான் ஒப்படைக்கிறேன். தொடர்ச்சியா வந்து நான் வந்து யோகத்துல அந்த பழைய சம்ஸ்காரம் வந்து எரிக்கப்படும். பாபா கிட்ட கொடுத்த பிறகு நாங்க அத பத்தி சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்ல. படிப்படியா வந்து நாங்க செக் பண்ணியும் கொள்ளணும். ஏன்னா அந்த சம்ஸ்காரத்திலிருந்து விடுபட அந்த சுவடு கூட சில வேளை இருக்கலாம். அந்த சுவட்டுல இருந்து நாங்க விடுபடலாம். அதுல இருந்து நாங்க வந்து விலகி வரலாம். ஆத்மான ரீதியில நாங்க எங்களுக்கு ஞானத்தின் அடிப்படையில எங்களுக்கு தெரியும். உள்ளுக்குள்ளே தான் எல்லாமே இருக்கு. ஆனா அந்த பழைய சம்ஸ்காரத்த வந்து எரிச்சிட்டா வந்து திரும்ப வராது. நாங்க வந்து அழிக்கலாம், இல்லாட்டி அடக்கி வைக்கலாம். அப்ப வந்து திரும்ப வரத்தான் செய்யும். வைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, அந்த மாற்றம் தொடர்ச்சியான ஒரு முயற்சி வந்து எங்களுக்கு தேவை. அப்ப எனக்கு ஒரு பழைய சம்ஸ்காரம் இருக்குங்க. இந்த பழைய சம்ஸ்காரத்துக்கு பதிலா எனக்கு புதிய சம்ஸ்காரத்த எப்படி உருவாக்கலாம்? கோபம் வருதுன்னா, ஓகே நான் எப்படி அன்பா பழகுறது? அத வளர்த்துக்கொள்ளணும். அத படிப்படியா வளர்க்கும் பொழுது, நான் வந்து அந்த பழைய சம்ஸ்காரத்த நான் ஏதாவது கேள்வி இருக்கா? இல்ல நாங்க தியானம் செய்வோம். தியானம் செய்யலாம் சார். நாங்க எல்லாருமே சிவராத்திரி கொண்டாடி சிவனுடைய கொடி எல்லாமே ஏற்றிருக்கோம். எல்லாருடைய மனசுலயும் வந்து சிவனுடைய கொடி ஏற்றப்படும். சிவனை வந்து நாங்க வெளிப்படுத்தணும். அதுதானே எங்களோட முக்கியமான எல்லாருக்கும் வந்து இறைவன் ஞானம் வந்து கிடைக்கணும். இவனுடைய அறிமுகம் கிடைக்கணும். எல்லாருமே வந்து அவங்களோட ஆஸ்திக்கு வந்து அதனால மனதால வந்து டெய்லி வந்து சில நிமிடங்கள் வந்து நாங்க அமைதியா இருந்து அனுபவம் செய்வோம். இந்த அழகான சங்கம யுகம். பாபா அழகான பிராமண குடும்பம். என்னை மிகவும் மேன்மையான ஆத்மாவா அவருடைய சத்திய சகவாசத்தின் உடைய வாழ்க்கையில் பல மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதை அனைவரும் சத்தியமான வாழ்க்கையில் நான் புனிதமான இனப்பறவையாக புனிதமான அன்னப்பறவைகளின் நானும் ஒரு புனிதமான அன்னமாக
வாழ்க்கை முற்றிலுமாக இந்த புவியீர்ப்பு விசைகளுக்கு அப்பால் ஆன இடத்தில் பாபாவின் தேவதை ஆத்மா இந்த பூமியில் இருக்கின்ற எதிர்மறையான சூழல்களில் இருந்து பாதுகாப்பாக பாபா தாயும் தந்தையுமாக நாளாந்தம் பராமரிப்பு சத்தியமான பராமரிப்பில் எனக்குள் சக்தியை பூமியில் இறைவனை தேடிக்கொண்டிருக்கும் நம்பிக்கையற்ற அமைதி இழந்திருக்கிறார். இறைவனின் சக்தியை பரப்பிக்கும் பூமியில் நிலையான விஷயங்கள் இருந்தாலும் அதனை சரியாக நான் மாற்றி இந்த சூழ்நிலைகளும் பாதிக்கப்படாமல் நான் எப்பொழுதும் பாபாவின் பாதுகாப்பு துடை மரியாதை கோட்பாடுகளை பின்பற்ற மிக உயர்வான மரியாதா புருஷோ ஆத்மா என்னுடைய வாழ்க்கையை யோகி வாழ்க்கையா மாறிவிடும். பாபாவை கண்டு கொண்டதால் நான் அனைத்தையும் அறிந்து இந்த உணர்வு இந்த பூமியில் அடைய வேண்டியது தெரிந்தது. சத்தியமான வாழ்க்கை மிகவும்
எல்லாருக்கும் எல்லாரையும் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ வெரி மச் பிரதர். கேக்குதா? மிக நன்றி. அழகான ஒரு கிளாஸ். சந்தர்ப்பம் வழங்கியதுக்கு ரொம்ப நன்றி. உலகத்தில் உள்ள அழகான பாபாட குழந்தைகளை வந்து இன்றைக்கு இன்றைக்கு இங்க பிளாக் ஹோஸ்டிங் பிரதர். இதுக்கு ஓகே, வெரி குட். சிவரா பிறந்த நாள் வாழ்த்துக்கு. கொடியேற்றம் பாபாவோட சிறப்பான பாபா சொல்ல அதுதான் எல்லாத்துலயும் உயர்ந்த கொண்டாட்டம். சந்தோஷம் எல்லாரையும் பார்த்தது. அடுத்த முறை சந்திப்போம்.